நாஞ்சில் நாட்டு தேவதை. நாஞ்சில் நாடா? ஆம், அது குமரியின் மறுபெயர். அங்கு வாழ்ந்த ஒரு தேவதையிடம் ஒருவன் காதல் கொள்கிறான். இதுவே இக்கதையின் கரு. கதை என்றால் கவிதை வடிவில் கதை. கதையோடு கவிதை புனைவதா, கவிதையோடு கதை எழுதுவதா என்ற கேள்விக்குள் எனக்கு விடையானதே இந்த கவிதை வடிவில் கதை. கேட்டு பாருங்கள், பிடித்திருந்தால் பகிருங்கள். நாஞ்சில் நாட்டு தேவதை. இது கவிதையின் 3வது பாகம். பெயரே பேரழகு, அவள் பெயரே பேரழகு. அவள் பெயரோ பூவரசி, எழில் கொஞ்சும் தமிழரசி. அவள் பெயரோ பூவரசி, எழில் கொஞ்சும் தமிழரசி. அழகி பட்டம் பெற்றவளும் அதிசயிக்கும் பதுமை அவள். தங்கச்சிமிழ் தாரகை, குமரி தமிழ் தாமரை, செந்தமிழ் நாட்டு செல்வி இந்த நாஞ்சில் நாட்டு தேவதை. ஒரு வார்த்தை கவி அழகி, 2 எழுத்தாம் மதி அழகி, 3 எழுத்து முத்தழகி, அவள் 4 எழுத்து நாயகி. அவளை கண்டால் போதும் பூக்களின் மகரந்தமும் தினம் தானாய் தேனொழுகும், மனம் பட்டாம்பூச்சி போல் குதுகலிக்கும். அவளை கண்டால் போதும் பூக்களின் மகரந்தமும் தினம் தானாய் தேனொழுகும், மனம் பட்டாம்பூச்சி போல் குதுகலிக்கும். அந்த ஆகாயத்தூரல்களும் வந்து அழகாக படிந்திடும் அழகான தாமரை அவள் செவ்வதரங்கள் நடுவினிலே. பனி கொட்டும் காலையில் நுனிமுட்டின் மேனியில் உரசி உரசி பேசியே மூக்கின் கோர் குத்துவாள். பூக்களின் வாசத்தை மொத்தம் தின்று தீர்த்தவள் அவள். பக்கத்தில் சென்று பார்த்தேன், அவள் அங்கம் மொத்தம் மணக்கிறது. ஓரிதழ் தாமரையும் அவள் இதழ்களை நகலெடுக்கும், மொட்டுவிடும் காம்புகளும் மெட்டெடுத்து கவி பாடும். ஓரிதழ் தாமரையும் அவள் இதழ்களை நகலெடுக்கும், மொட்டுவிடும் காம்புகளும் மெட்டெடுத்து கவி பாடும். நடமாடும் அழகு சிலையாய் அவளை செய்ததுதான் யாரோ, நடமாடும் அழகு சிலையாய் அவளை செய்ததுதான் யாரோ. ஒருவேளை பிரம்மன் தான் கண் விழித்து செதுக்கி வைத்தானோ. செம்மேனி கொண்டவள் அவள், சிவப்பும் அவளின் நிறத்தை கடன் கேட்கும். பொன்மேனி தேகம் தரித்தவள் அவள், தங்க நகையெல்லாம் மங்களாகும். தொடரும்.